உங்களால நம்ப முடியுமா? 2025 இருந்து 2017க்கு போக முடியும்னு சொன்னா, அதுவும் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருந்தா போதும்னு சொன்னா. எத்தியோப்பியால ஒரு ஸ்பெஷல் காலண்டர் பயன்பாட்டுல இருக்கு. இது கிரிகோரியன் காலண்டர்ல இருந்து வித்தியாசமா நேரத்தை குறிக்குது. எத்தியோப்பியன் காலண்டர் ஜூலியன் காலண்டரை அடிப்படையா கொண்டது மற்றும் ஒரு வருஷத்துக்கு 13 மாசங்களை கொண்டது. 12 மாசங்கள் ஒவ்வொன்றும் 30 நாட்களை கொண்டிருக்கும். மேலும் 13வது மாசம் 5 அல்லது 6 நாட்களை கொண்டிருக்கும். இதனால தான் எத்தியோப்பியன் காலண்டர் கிரிகோரியன் காலண்டர் விட சுமார் 7 முதல் 8 ஆண்டுகள் பின்தங்கியிருக்கு. உதாரணமா, கிரிகோரியன் காலண்டர்ல 2025ஆம் ஆண்டு இங்க 2017 உடன் ஒத்திருக்கும். அது மட்டுமில்லாம எத்தியோப்பியன் காலண்டர் படி எத்தியோப்பியா நியூ இயர் செப்டம்பர் 11 இல்லைனா 12 அன்று கொண்டாடப்படுது. எத்தியோப்பியன் காலண்டர் கிறிஸ்தவ விடுமுறைகள் மற்றும் விவசாய சுழற்சிகளை அடிப்படையா கொண்டது. இது இந்த நாட்டோட கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை பிரதிபலிக்குது. இதனாலதான் எத்தியோப்பியன் காலண்டரை சுற்றுலா பயணிகள் டைம் மெஷின் என்று வேடிக்கையாக சொல்கிறார்கள்.